அருமையான ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருந்தார். தகப்பன் அவன் சிறு வயதிலே மறித்து போயிட்டார். அந்த தாய் அந்த மகனை வளர்ப்பதற்கு மிகுந்த சிரமப்பட்டு அந்த மகனை அவர்கள் வளர்த்தார்கள். அந்த மகன் வாலிப நாட்கள் வந்தது. அந்த தாய் எதிர்பார்த்தது போல அவன் வளரவில்லை. அவன் துன்மார்க்கமாய் அவனை ஜீவிதம் பண்ணி தன் தாயை வெறுத்து நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று தூர தேசத்துக்கு கடந்து போயிட்டார். இந்த தாய் தன் மகன் பிரிவினாலும் மிகுந்த கவலையோடு இருந்தார்கள். இந்த மகன் எப்பொழுது மகனுடைய இயக்கமாகவே இருந்தார்கள். அந்த மகனுடைய நினைவாகவே இருந்தார்கள். இந்த தூர தேசத்துக்கு போன மகன் ஒரு நாளிலே மனம் மாறி தன் தாயை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவனுக்குள்ள வந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. நான் என் தாயை இவ்வளவு நாள் விட்டு அவருடைய அனாதை கூட விட்டு வந்து என்னுடைய சுயத்திற்காக நான் வாழ்ந்து எப்படி நான் மறுபடியும் போவேன், எப்படி என் தாய் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவனுக்கு ஒரு கலக்கம். அந்த கலக்கத்தில் அவன் ஒரு கடிதத்தை எடுத்து எழுதி, அன்புள்ள அம்மா, நான் இந்த நாளிலே என்னுடைய ஊருக்கு நான் வருவேன். என்னை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் நான் வருகிற அந்த ரயில் வருகிற பாதையில நம்முடைய ஊர் பக்கத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துல நீங்க ஒரு வெள்ளை கொடியை மாத்திரம் அதில் கட்டி வைத்தால் நீங்கள் எங்களை சமாதானமா ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நினைத்து நான் என்ன செய்வேன், அந்த நம்முடைய ஊர்ல நான் இறங்கி உன்னை தேடி உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன். ஆனால் அந்த கொடி இல்லாவிட்டால் நான் அதே ரயிலே நான் பயணித்து போய்விடுகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினான். தாய் இந்த கடிதத்தை பார்த்து மிகுந்த சந்தோஷம். உடனே மகன் வருகைக்கு அவர்கள் எதிர்நோக்கி அந்த மரத்தை அவன் அடையாளம் காட்டின அந்த மரத்துல ஆட்களை வைத்து அதில் கொடிகளை கட்டுப்படுவாங்க. ஒரு கொடி அல்ல, அந்த மரம் முழுவதும் கொடியை என்ன செய்ய கட்டி வைங்க. ஒரு கொடி என்றால் மகனுக்கு திடீரென்று அதை பார்க்காம மாறி போய்விடலாம். அதனால மரம் முழுவதும் என்ன செய்ய கொடிகளை கட்டுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த மரம் முழுவதும் பார்க்கும்போது வெள்ளை கொடியாக இருக்கிறது, பச்சையாக மரம் வைத்திருக்கு, எல்லாம் கொடியாக கட்டி வைத்திருக்கிறது. அந்த தாய் அவங்க கூறி வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் இந்த தாய்க்கு என்ன இதெல்லாம் காற்றுல போயிட்டுனா, இந்த கொடியெல்லாம் போயிட்டுனா என்ன செய்யுங்க, வேலை கட்டுறவர்கள் சரியாக கட்டியிருக்க மாட்டாங்களே என்று சொல்லி ஏணியை வைத்து இன்னும் நல்ல அந்த கொடியெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தலாம் கட்டி வைத்தாங்க. கட்டி வைத்து இறங்கி மகன் வருகிற அந்த ட்ரெயினை நோக்கி இருக்கிறார்கள். அந்த ட்ரெயின் வருகிறது. அந்த மகன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வருகிறார். அந்த மரத்தை பார்க்கிறார். மரம் முழுவதும் கொடியாக வெள்ளை கொடியாக இருக்கிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு இறங்கி அந்த மரத்தை அருகில் இருந்த தாயை கட்டி அணைத்தார்கள். அந்த தாய் அவனை மார்போடு அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இன்றைக்கும் அவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாய் எதிர்பார்க்கிறது போல நம்ம ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே.